ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். பிரியா தனிமையில் அக்ஷராவுடன் பேசும்போது, யாரோ கண்ணுக்கு தெரியாதவங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறேன்னா உன் குடும்பத்துக்காக இல்லை உன்னை கட்டிக்க போகிறவங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளோ யோசிப்ப என்று கேட்க அக்ஷா சிரித்தாள். பிரியா தொடர்ந்து, அக்ஷா நீ அடுத்து என்ன தாண்டி பண்ண போகிற என்று கேட்டாள். எனக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்னு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் மனசுக்கு பிடிச்சவனை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்தா அவன் லைஃப்பை அழகாக்கணும், எல்லார் கூடவும் சேர்ந்து இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. அடிப்பாவி, அப்போ நீ படித்தது எல்லாமே வேஸ்ட்டா? அது இதுக்கு வேஸ்ட் ஆகுதும். அறிவு எப்போவுமே தேவைப்படும். ஆனால் அறிவு இருக்குங்கிறதுக்காக நான் வேலைக்கு போய் அதை காட்டணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு தேவை இருக்குது, வேலைக்கு போகணும், இல்லை வீட்டு செலவு, குழந்தைங்க படிப்பு, இந்த மாதிரி எல்லாமே தேவை இருக்குன்னா நான் கண்டிப்பாக போவேன். இல்லை சமுதாயத்தில் நான் இருந்தால் ஒரு வேலை நடக்கும்னு ஏதாவது தேவை இருந்தால் அப்போ கண்டிப்பாக அந்த வேலையை நான் செய்வேன். மற்றபடி சும்மா பேருக்காக எல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது. எதை செஞ்சாலும் முழு மனசோட அதை ஏற்றுக்கிட்டு செய்யணும். அட்லீஸ்ட் அதை வெறுக்காமலாவது நான் செய்யணும். அது எது வேணாலும் இருக்கலாம், படிக்கிறது, ஆஃபீஸ் வேலைனாலும் சரி, ஒரு பொறுப்பான பொண்ணா குடும்பத்தை பார்த்துக்கிறவளா இருந்தாலும் சரி. அப்போ உன் புருஷனை குடும்பத்தை பார்த்துக்க போகிற, சரி யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஆள் எப்படி இருக்கணும் என்று பிரியா கேட்க, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணணும், கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், அவருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் அவருக்கு சப்போர்ட்டிவாக எப்போவுமே கூட இருக்கணும், நான் அவரை சந்தேகப்படவே கூடாது, அந்த அளவுக்கு முழுசாக நம்பணும், என் கூட இருக்கும்போது இன்னொரு ஆள் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பே அவருக்கு வரக்கூடாது, அந்த அளவுக்கு நான் அவரோட வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்கணும், அவரை நான் அவ்வளோ லவ் பண்ணணும், அவங்க ஃபேமிலி எல்லார் கூடவும் சேர்ந்து இருக்கணும். நிறுத்து, அவன் எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீ எப்படி இருப்பேன்னு சொல்லிகிட்ருக்க? டே ரஞ்சித், இவளுக்கு தலையில் அடிபட்டுருச்சா என்னன்னு பாரு. அவனும், முதல்ல அவள் சொல்கிறத முழுசாக கேளு முந்திரிக்கொட்டை என்று திட்டிவிட்டு அக்ஷா கூறுவதை கேட்டான். அக்ஷாவும் சிரித்து கொண்டே, கரெக்ட், நான் இன்னும் முடிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபீல் யாரை பார்த்தா எனக்கு வருதோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதை கேட்ட பிரியா தலையில் கை வைத்து கொண்டு, இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான் என்று சலித்து கொண்டாள். இதுவரை இப்போது அனைவரிடமும் பிரியா கூறி முடித்தாள். எல்லாருமே அப்போ நல்லவங்க தான், எல்லாமே அவளுக்கு ஓரளவுக்கு நல்லா தானே நடந்திருக்கு. அப்புறம் எப்படி அவங்க வீட்டில் எல்லோரும் இறந்து போனாங்க? உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற ஊர்க்காரவங்க மற்றவங்கெல்லாம் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தும் அக்ஷா ஏன் இவ்வளோ தூரம் யாரும் இல்லாமல் தனியாக வந்திருக்கா என்று வாசு தன் சந்தேகத்தை கேட்டான். பிரியாவோ, என் அப்பா மிலிட்ரியில் இருந்தார், நான் ஸ்கூல் படிக்கும்போதே அவர் இறந்துட்டார். அம்மா மட்டும்தான் கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்தாங்க. அக்ஷா வீட்டில் தான் எதுனாலும் என்னை நம்பி விட்டுட்டு போவாங்க. அக்ஷா தான் என்னை பார்த்துக்குவா. என்னை விட அவள் சின்னவனாலும் எனக்கு ஒரு சிஸ்டராக இருந்து எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிட்டா. எனக்கு காலேஜ் படிக்கும்போது அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் போய் அவங்களும் இறந்துட்டாங்க. அப்போ கூட என்ன அவளை 2 பேரையுமே கூப்பிட்டு அம்மா பேசிட்டு கடைசியாக அக்ஷா கிட்ட தான் பிரியாவை பார்த்துக்கூடாமான்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க. அவள் மேலே என் அம்மாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை. சொந்தக்காரங்க யாரும் பெருசாக என்னை கண்டுக்கல, தனியாக இருக்கிறதால நிறையா பிரச்சனை. ஆனால் அக்ஷா எனக்கு ஒரு இன்னொரு அம்மாவாகவே இருந்து என்னை கேர் பண்ணிக்கிட்டா. நான் ரொம்ப அழுவேன், புலம்புவேன், சூசைட் பண்ணிக்கெல்லாம் போயிருக்கேன். எல்லா நேரத்துலையும் அக்ஷா என் கூடவே இருந்தா. எனக்கு எப்போ என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணணும், கைடன்ஸ் வேணுமோ அப்படி சொல்லி என்னை கவனமாக பார்த்துக்குவா. அதுக்கப்புறம் நானும் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பித்தேன். என்னை திரும்ப பழைய மாதிரி அவள் மாற்றினான். எங்கள் 2 பேருக்கும் கோயம்புத்தூர்லேயே வேலை கிடச்சிது. ரஞ்சித்க்கு பெங்களூரில். 1.5 வருஷம் அப்படியே ஸ்மூத்தாக போச்சு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரஞ்சித் வந்துடுவான். அப்படி வந்தால் எல்லாருமே அக்ஷா வீட்டில் தான் இருப்போம். அப்படி தான் அந்த டைம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது அக்ஷாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வீட்டில் பேசினாங்க. அவள் எங்ககிட்ட எப்படி பையன் வேணும்னு சொன்னதை எல்லார்கிட்டேயும் சொல்லி சிரித்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் நாங்கள் ஒன்றா கடைசியாக இருந்தது. அந்த வாரத்தில் கொல்லிமலை பக்கத்தில் கோவிலுக்கு போகணும்னு அவங்க வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அக்ஷாவும் கூட போகிறதா தான் முதல்ல பிளானில் இருந்தது. குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ் டைம்,
ஸோ அவனுங்கள வீட்டில் விட்டுட்டு போகிறதா எல்லாம் முடிவு பண்ணாங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் சென்னையில் எங்கள் பிரான்ச் ஆஃபீஸில் ட்ரைனிங் எடுக்க அக்ஷாவை கூப்பிட்ருந்தாங்க. அவள் லீவ் போட்டதால் என்ன கேட்டாங்க. நானும் வேறு ஆள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லீவ் சொல்லிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஊருக்கு கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி என்கிட்ட அக்ஷா, அனீஷ், ராணிஷ் எல்லாருமே பேசினாங்க. அக்ஷா தான் சொன்னான், பிரியா இவனுங்க 2 பேரும் என்னை போக வேண்டாம்னு அடம்பிடிக்கிறானுங்க. எல்லார்கிட்டேயும் இந்த 2 வாண்டர்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துருச்சுங்களாம். ஆனால் அவங்க அக்ஷா கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அங்கே வேலைக்காகலன்னு என்னை போட்டு இம்சை பண்ணிகிட்ருக்காங்கடி. வெள்ளிக்கிழமை மதியம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும், சண்டே வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலான்னு கேட்குறானுங்க. வெளியில் கூட்டிகிட்டு போ தேவி ப்ளீஸ், நீ ஏதாவது பண்ணு. அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வரட்டும், நீ எங்கள் கூட இறேன் அப்படின்னு ஒரே அடண்டி. என்னால் முடியல இவனுங்களை வச்சுட்டு. ஸோ நானே இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் லீவ் போட்டது அப்படியே இருக்கட்டும். ஆஃபீஸில் நீ சென்னை ட்ரைனிங் போக கேட்டாங்க தானே, ஸோ அதுக்கு நீ கிளம்பி போயிட்டு வந்துடு. வீட்டில் கேட்டால் உனக்கு ட்ரைனிங் இருக்குது, சென்னை அனுப்பிச்சிட்டாங்க, ஆள் இல்லாததால் என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஊருக்கு அவங்கள மட்டும் நான் போக சொல்லிடுறேன். நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, ஓகேவா பிரியா? வீட்டில் நீ ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப முன்னாடி சொன்னால் பிளானை தள்ளி வச்சுட்டு என்னை கூப்பிட்டுவாங்களாம். அவனுங்க 2 பேரும் என்னை குடும்பத்திலேயே எமர்ஜென்சி லீவ் எடுக்க சொல்கிறானுங்க என்று கூற இருவரும் சிரித்து கொண்டனர். சனிக்கிழமை அக்ஷா, அனீஷ், ராணிஷ் எல்லோரும் வெளியே சென்று சுற்றிவிட்டு நல்ல ஆட்டம். நான் அன்னைக்கு தான் சென்னையிலேருந்து வந்தேன். என்கிட்ட பேசிகிட்டே வம்பிழுத்துட்டே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட குழந்தையா அக்ஷாவும் தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் கால் வந்தது. அக்ஷாவோட ஃபேமிலி வந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. மலையில் இருந்து உருண்டு பள்ளத்தில் விழுந்துடுச்சு. ஒருத்தர் கூட அதில் உயிர் பொழைக்கலன்னு சொன்னாங்க. அதோட யாரோட பாடியும் கூட கிடைக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே ரஞ்சித் கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன். அவன் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னான். விடியறதுக்குள்ளே அந்த நியூஸ் எல்லாம் உண்மையா என்ன ஏதுன்னு எல்லாருமே விசாரித்தோம். பொய்யா இருக்காதான்னு நாங்களே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் எந்த யூஸும் இல்லை. ரஞ்சித், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் இதை எப்படி அக்ஷா கிட்டே நாங்கள் சொல்ல போகிறோம்னு நினச்சாதான் எங்களுக்கே ரொம்ப கவலையாக இருந்தது. அதை நினச்சி ரொம்பவே புலம்புனோம். குடும்பத்தில் ஒருத்தர் கூட பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினச்சவ அவள். இப்போ மொத்த குடும்பமுமே அவளை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவள் எப்படி தாங்கிப்பா? அக்ஷா காலை எழுந்து வந்து பார்த்தவள், ஹே ரஞ்சித், எப்போ வந்த? என்ன திடீர்னு விசிட்? செம்மடா, என்னை பின்னால் பார்க்க நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் வந்திருக்க. ஏய் வாங்க வாங்க, எல்லோரும் என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்? சூப்பர்டா, செம்மையாக பிளான் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா, அம்மா, மாமா, சத்தஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. உங்களை பார்த்தா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காலேஜ் முடிஞ்சு ஒரே ஒரு தடவை எல்லோரும் வந்துவீங்க இல்லை? அப்புறம் வருஷமே ஆச்சு. பிரியா, இவனை பாரேன் என அவள் சகஜமாக அதுவும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க அனைவரும் அமைதியாகவே நின்றனர். அக்ஷராவோ, என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று அனைவரையும் பார்த்து கேட்க அவர்களோ ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு இறுதியில் மெதுவாக விஷயத்தை கூறினர். முதலில் அமைதியாக கேட்டவள் இறுதியாக நம்பாமல் அவர்களை பார்க்க, நண்பர்களோ, நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம் அக்ஷா. மலையிலேருந்து வண்டி உருண்டு விழுந்துடுச்சு. வண்டி நம்பர், அந்த வழியாக போனவங்க, கடையில் இருந்தவங்க எல்லார்கிட்டேயும் ஃபோட்டோஸ் காட்டியும் கேட்டுட்டோம். அவங்க எல்லாரும் அந்த வழியாக தான் போயிருக்காங்க. பள்ளத்தில் வண்டி விழுந்ததால் யாரோட பாடியுமே கிடைக்கல. இன்னும் தேடிட்டுருக்காங்களாம் என கூற அப்படியே சோஃபாவில் அமர்ந்தவள் அருகில் ரஞ்சித் வந்து அமரவும் அவனிடம் மட்டும், ரஞ்சினா, இதில் யாரும் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் யாராவது தப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது ரஞ்சினா, ப்ளீஸ் எனக்காக அவங்க எங்கன்னு விசாரித்து பார்க்குறியா என அவள் திக்கி திணறி கூற அவனும் எதுவும் கூற இயலாமல் அப்படியே இருந்தான். அவங்க ஈவினிங்குள்ளே வந்துடுவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரஞ்சினா, கண்டிப்பாக வந்துடுவாங்க என அதையே திரும்ப திரும்ப சொல்ல அனைவரும் அவளுக்கு மீண்டும் எடுத்து கூறினர். அதற்குள் பக்கத்து வீடுகளுக்கு விஷயம் தெரிந்து அனைவரும் வந்து விசாரிக்க அக்ஷாவோ கொஞ்சம் கூட அழாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். உள்ளிருந்த அனீஷ், ராணேஷ் இருவரும் வெளியே வந்தார்கள். அனைவரையும் பார்த்து சற்று நகர, அதில் இப்படி எல்லாருமே இந்த பிள்ளைங்களை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்களே என கூட்டத்தில் புலம்ப
சிறுவர்கள் இருவரும் புரிந்தும் புரியாமலும் அக்ஷராவிடம் வந்து அவளுக்கு இருபுறமும் அமர்ந்து அவளை கட்டி கொண்டனர். நிகழ்வுலகிற்கு வந்த அக்ஷரா இருவரையும் தோளோடு அணைத்து கொண்டாள். ராணேஷோ, அக்ஷா, ஏன் எல்லாரும் இங்கே இருக்காங்க? நம்ம அம்மா அப்பா எல்லாரும் எப்போ வருவாங்க என்று சிறிது பயத்தோடு கேட்க, அனீஷோ, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் வரமாட்டாங்களா அக்ஷா? கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு தானே சொன்னாங்க என்று கேட்டவன் அருகில் இருந்த ரஞ்சித்திடம், ரஞ்சித் மாமா, ஈவினிங் வந்துடுவாங்க தானே என அக்ஷா கேட்ட அதே கேள்வியை இவனும் கேட்க அவனுக்கோ மேலும் மனது கனத்தது. மூவரையும் ஆறுதல் படுத்தினான். குழந்தைகளை அழைத்து கொண்டு அக்ஷா உடனே உள்ளே சென்று விட்டாள். பின்னால் ரஞ்சித் பிரியா வந்து பார்க்க அக்ஷா அமைதியாக சென்று அமர்ந்து கொள்ள குழந்தைகள் இருவரும் அவள் மடியில் படுத்து கொண்டனர். வேறு எதுவும் பிரச்சனை செய்யவில்லை. ரஞ்சித் பெருமூச்சுடன் பிரியாவை மட்டும் உடன் இருக்க சொல்லிவிட்டு வெளியே விசாரிக்க வந்தோருக்கு பதில் கூறிக்கொண்டும் தேவையானவைகளை பார்த்து கொண்டும் இருந்தான். ஒரு நாள் முழுவதும் சென்று விட்டது. அக்ஷா ஹாலில் பார்க்க பெரியவர்கள் அனைவரும் இருப்பது போன்ற படம் ஒன்று ஃப்ரேம் செய்து கொண்டு வந்தனர். அதற்கு ரஞ்சித் மாலையிட போக அதை தடுத்த அக்ஷராவோ, வேண்டாம் போடாத, அவங்களுக்கு மாலை போடாத, அவங்க எங்கேயாவது இருப்பாங்க, நல்லதாக இருப்பாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க என்று கூறி மாலை கூட அணிய விடவில்லை. ரஞ்சித்தோ, அக்ஷா உனக்கு புரியலையா? அவங்க நீங்கள் வரமாட்டாங்கடா, அழக்கூட இல்லாமல் நீ ஏன் இப்படி இருக்க? அவங்க வரேன்னு சொன்னாங்க தான், பட் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ரியாலிட்டியை நீ ஏற்றுக்கோ, புரிஞ்சுக்கோ என்று அவளுக்கு புரிய வைக்க முனைந்தான். பிரியாவும், அதிர்ச்சியில் உனக்கு பைத்தியமே பிடிச்சிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குடி, ப்ளீஸ் அக்ஷா, உண்மையாக நடந்ததை ஏற்றுக்கோ, அவங்க யாருமே இப்போ இல்லை என அவளை குலுக்க அப்படியே இருந்தவள் குழந்தைகள் வெளியிலிருந்து வேகமாக ஓடி வந்து அக்ஷா அக்ஷா என கூறி அழ ஆரம்பித்து விட்டனர். பதறி போனவள் அவர்களிடம், என்னடா கண்ணா, ஏமா அழுகிறீங்க, என்னாச்சு என்று அவளும் பதட்டமாக கேட்க, நம்ம அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்களாம், இனிமேல் நமக்கு யாருமே இல்லைன்னு வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க, பாவம் பாவம்னு சொல்கிறாங்க, நீ சொல்ல அக்ஷா, அவங்க திரும்ப வரமாட்டாங்களா? நமக்கு யாருமே இல்லையா? நம்மக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க? எங்களுக்கு பயமாக இருக்கு அக்ஷா, நீ சொல்லு என அழ துவங்க அக்ஷாவிற்கு கண்கள் பனித்தது. அப்படியே கண்மூடி கட்டுப்படுத்தியவள் குழந்தைகளை நிமிர்த்தி, இல்லடா கண்ணா, அவங்க வந்துடுவாங்க, 2 பேரும் என்ன பாருங்க, நம்ம அம்மா அப்பா இப்போவும் ஊருக்கு தான் போயிருக்காங்க, என்ன எப்போ வருவாங்கன்னு தெரில, யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயோ போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க, சரியா? குட்டி கண்ணா, நீ அழக்கூடாது, என் செல்லம் இல்லை, நமக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னது? எல்லாருமே இருக்காங்க, பட் வெளியில் போயிருக்காங்க, அவ்வளோதான், சரியா? அதோட பிரியா ஆண்டி, ரஞ்சித் மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, பயப்படக்கூடாது, சரியா? அழாமல் இருங்க என்று சமாதானப்படுத்தினாள். பிரியாவோ, அக்ஷா நீ என்ன பண்ணுற? குழந்தைங்க கிட்ட ஏன் பொய்யா சொல்லணும்? என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உண்மை தெரிய தானே போகுது என்று கேட்க, என்ன போய் நான் சொல்லிட்டேன் பிரியா, ஊருக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பள்ளத்தில் விழுந்து இறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அடிப்பட்டு எங்கேயோ இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது அவங்க சடலத்தை கூட காட்டாமல் நீங்கள் சொல்கிறத எல்லாம் நான் மட்டும் ஏன் நம்பணும்? யாராவது அவங்க இறந்ததை பார்த்தீங்களா? இல்லை, அப்புறம் என்ன? முடிஞ்சால் அவங்க பாடியாவது கொண்டு வாங்க, அப்போ நான் நம்புகிறேன் அவங்க இறந்துட்டாங்கன்னு என கூறிவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள். அவங்க எல்லாரும் உயிரோடு இல்லைங்கிறது ஏற்றுக்கவே அவள் தயாராக இல்லை. இருந்தும் பார்க்குறவங்க யாராவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாம் குழந்தைங்க ரொம்ப அழுதாங்க. அக்ஷா கொஞ்சம் கூட கலங்காமல் அவங்களுக்காகவே தைரியமாக இருந்தா. கடைசியாக அனீஷ் ராணேஷ் கிட்ட பேசினான். டே கண்ணா, 2 பேர்கிட்டையும் நான் ஒன்று கேட்கவா? இங்கே இருந்தால் எல்லாரும் இப்படி தான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்களும் அழுதுகிட்டே இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. நாம் இங்கே இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாம். கொஞ்சம் காலம் நம்மளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சு தான் நம்ம நினச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அம்மா அப்பா எல்லோரும் வந்துடுவாங்க. ரனேஷ் குட்டி, இங்கே நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தால் அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்க தானே? நீ குட் பாய் தானே? நீ சந்தோஷமாக இருந்து நல்லா படித்து விளையாண்டு பெஸ்ட்டாக வரணும்ல. உங்கள் 2 பேர்கிட்டையும் அத்தை மாமா எல்லாரும் அதானே சொல்லுவாங்க. அவங்க சொன்னதை எப்போவுமே நீங்கள் கேட்பீங்கள்ல? இல்லை அவங்க உயிரோடவே இல்லைன்னு மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா என்று கேட்க, இரு குழந்தைகளும்
நம்ம அம்மா அப்பா சொல்கிறது தான் கேட்போம் என்று அழுதபடியே கூறினர். அனீஷோ, நம்ம வெளியிலேயே போயிடலாம் அக்ஷா. இங்கே இருந்தால் அவங்க கூட இருக்கிறது தான் ஞாபகமாக வருது. எல்லாரும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் ஸ்கூலுக்கு வெளியிலன்னு எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம். இங்கே இருக்க வேண்டாம் என்று கண் கலங்கி கூறினர். அக்ஷாவும், இல்லைடா கண்ணா, அவங்க யாரும் நம்மளை விட்டு எங்கேயும் போகல. நாம் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குமான்னு பார்க்குறதுக்காக கேம் வச்சுருக்காங்க. இதில் நாம் சரியாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. எப்போவுமே அவங்க சொன்னதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நல்லவங்களாக இருக்கணும். மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது. வர்ற பிரச்சனையை பார்த்து எப்போவும் பயப்படக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். சரியா? நம்மளை விட பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்களை நினச்சி பார்த்து ஏன் இப்படி நடக்குதுன்னு யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. முழு மனசோடு நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோம். அவங்க எல்லாரும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாங்க. அப்படி வரும்போது நாம் அவங்களுக்கு கிஃப்ட் தரணும்ல, அதுவும் நாம் ஹாப்பியாக தரணும். அப்போ தான் அவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க என்று அவர்களுக்கு அறிவுரை கூடியபடியே தனக்கும் கூறிக்கொண்டாள். அப்போ கண்டிப்பாக வருவாங்களா அக்ஷா? கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு பயந்துட்டு வீட்லேயே இருந்தால் அவங்க பாதிலே போயிடுவாங்க. யார் கேட்டாலும் தைரியமாக சொல்லு. அவங்களுக்கு எதுவும் ஆகலை, எங்களை விட்டு போக மாட்டாங்க, கொஞ்ச நாளில் எங்ககிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லுங்கள். அதையும் மீறி நம்பலைன்னா நீ வந்துடு. அதுக்கு அப்புறம் அவங்க இஷ்டம். என்னமோ நினச்சிக்கிட்டு போகட்டும். நீ உன் மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கீங்களோ, எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்துடுவாங்க. ஓகே அக்ஷா, இனி நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம எங்கே போகிறோம்னு நீ சொல்லு என குழந்தைகள் சற்று தெளிவாகி அடுத்த கேள்வியை கேட்டனர். அது உங்கள் இஷ்டம், நீங்களே சூஸ் பண்ணுங்கள் என்று கூறிவிட அவர்களும் சரி என்று சென்று விட்டனர். பிரியாவும் ரஞ்சித்தும் அக்ஷாவிடம் மட்டும் தனியாக கேட்டனர். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அக்ஷா? ஏன் அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்கிற? பின்னாடி போயின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அப்போ மட்டும் வருத்தப்பட மாட்டாங்களா என்று உண்மையை உணர வைத்துவிடும் நோக்கில் அவர்கள் கத்தினர். அக்ஷாவும், முழுசாக எதுவுமே தெரியாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் ஆகிருக்காதுன்னு சந்தோஷப்படக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் அவங்க உயிரோடு இல்லைன்னு நீங்கள் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தவும் கூடாது தானே? சரி, இன்றைக்கி நானும் மற்றவங்கள மாதிரி அவங்கக்கிட்ட ஆமாடா எல்லாரும் நம்ம வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். என்ன நடக்கும்? ஃபீல் பண்ணுவானுங்க, அழுவானுங்க, ஸ்கூல் போக மாட்டேன், படிக்க மாட்டேன், எல்லாமே இருக்கும். அப்போ மறுபடியும் அவங்கள திட்டி சொல்லி புரிய வச்சு லைஃப்பில் படிப்பில் கவனத்தை கொண்டு போக வைக்கணும். எல்லாமே மனசில் ஒரு வலியோடு தான் அவனுங்க பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்க பிரியா, அவங்க லைஃப் என்ன ஆகும்? இப்படியே இருந்தால் என்னால் யோசிக்க கூட முடியல. நேற்றுலேருந்து அவனுங்க அழுததையே என்னால் பார்க்க முடியல. என் கூட இருக்கும்போது சரி, பட் வெளியில் போனால் ஐயோ பாவம், இனி இவங்களுக்கு யார் இருக்காங்கன்னு எல்லாருமே பரிதாபமாக பார்க்குறாங்கன்னு அனீஷ் சொல்கிறான். இப்படி ஒரு ஒருத்தராக பாவப்பட்டுட்டே எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு அவனுங்க தான் முக்கியம். நான் தெளிவாக யோசித்து தான் சொல்லியிருக்கேன். அவங்க உயிரோடு இல்லைங்கிறத அவங்கக்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நானே அதை இன்னும் முழுசாக நம்பலை. என் மனசு இன்னும் அவங்க எங்கேயோ நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருக்குது. என்னால் என்னை ஏமாற்றிக்க முடியல. ஒருவேளை நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி அவங்க இல்லைங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் கிடைக்குதுன்னா அப்போ நான் நம்புகிறேன் அவங்க இறந்துட்டாங்கன்னு. அந்த சமயம் அவனுங்களும் மனசார அதை ஏற்றுக்கிட்டா நம்பட்டும். இல்லையா, அவங்க இருக்காங்க, எங்களுக்காக வருவாங்கன்னு நாங்கள் இப்படியே நினச்சிட்டு இருந்துட்டு போகிறோம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் பொய்னா அப்படியே இருக்கட்டும். அந்த பொய் தான் அந்த குழந்தைங்க லைஃப்பை சந்தோஷமாக வச்சுக்கும்னா நான் அதைத்தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு அவங்க தான் முக்கியம், அவங்க சந்தோஷம்தான் முக்கியம். அவனுங்க 2 பேரும் எங்கே போகணும்னு சொல்கிறாங்களோ அங்கே நாங்கள் கிளம்புறோம் என்று அழுத்தமாக கூறிவிட்டு தெளிவுடன் உள்ளே சென்று விட்டாள். அதில் உள்ள உண்மையை உணர்ந்த இருவரும் எதுவும் கூறாமல் அதையே ஏற்றுக்கொண்டனர். ரஞ்சித்தோ, சரி, அதுக்கே நீங்கள் வெளியில் போகணும், என் கூட பெங்களூர் வந்துடுங்க, தனியாக எல்லாம் உங்களை விட முடியாது. அது சரியாக வராது ரஞ்சித். நான் குழந்தைங்களுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அப்படி உன் கூட வந்தால் நாளைக்கு நீ இருக்கிற இடத்துல கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன பதில் நீ சொல்லுவ? உண்மையை சொன்னாலும் அடுத்து இதே மாதிரி ஐயோ பாவன்னு யாரும் இல்லாமல் இங்கே வந்திருக்காங்கன்னு தான் அவங்களும் நினப்பாங்க. குழந்தைங்களும் அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. பசங்களுக்கும் அம்மா அப்பா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ம கூடவே இல்லை, அதுதான் உன் கூட இருக்கும்னு தோணிகிட்டே இருக்கும். யோசிச்சு பாரு, இத்தனை நாள் அப்படி இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்காது. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால தான்
நீ எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைங்க மனசில் அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும். அது அவங்கள இன்னுமே கஷ்டப்படுத்தும் என்று கூறி உடன் வர மறுத்து விட்டாள். ஏன், ஒரு அண்ணனாக இருந்து நான் செய்ய வேண்டியது தான் கேட்குறேன். உன் கூட பிறந்த அண்ணனாக இருந்திருந்தால் நீ இப்படி தான் சொல்லுவியா என்று ரஞ்சித் அக்ஷா இருவருக்கும் வாக்குவாதம் வர இறுதி வரை அக்ஷா உடன் வர ஒப்புக்கொள்ளவே இல்லை. பிரியாவோ, நீ இங்கேருந்து ஜாப் பார்த்துக்கோ, அப்பப்போ வந்து வீட்டை பார்த்துக்கோ. ரஞ்சித், நீ இப்போ இருக்கிற மாதிரியே உனக்கு டைம் கிடைக்கும்போது வந்துட்டு போ. உங்கள் 2 பேர் தவிர வேறு யாருக்கும் நாங்கள் எங்கே போகிறோம்னு கூட தெரிய வேண்டாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 70 வயதை கடந்த ஒரு பெண்மணியிடம் மட்டும் விஷயத்தை கூறிவிட்டு கிளம்ப தயாராகினர். ஆனால் எங்கே செல்கிறார்கள் என யாரிடமும் கூறவில்லை. வயதை கடந்த அனைத்தையும் பார்த்த அனுபவம், அவர்களின் வழி உணர்வுகளை புரிந்து கொண்ட அந்த மூதாட்டியும் இவர்களை பத்திரமாக சென்று வருமாறு வழி அனுப்பி மட்டும் வைத்தார். அனீஷ் ராணேஷ் இருவரும் ஊட்டி செல்லலாம் என்று கூற, அதன் பின் ரஞ்சித்திடம் கூறி தெரிந்த ஆசிரமம் ஒன்றை நடத்தும் ராதாகிருஷ்ணன் என்பவரின் உதவியுடன் இங்கே ஜெயேந்திரனிடம் கூறி வேலைக்கு ஏற்பாடு செய்து வந்தனர். பிரியாவோ, அன்னைக்கு இங்கே விட்டுட்டு போனதோடு சரி. ரஞ்சித்துக்கு கோபம். அதுக்கப்புறம் அவன் இங்கே வரவே இல்லை. என்கிட்ட இங்கே இருக்கிறவங்க கிட்ட மட்டும் பேசி அக்ஷாவை பற்றி அப்பப்போ கேட்டுப்பான். அவளும் இது தெரிஞ்சும் அப்படியே நடக்கட்டும்னு ஏற்றுக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் ஜெயேந்திரன் அங்கிள் வீட்டில் இருந்தது. கொஞ்சம் மற்ற ஒர்க்ஸு, கார்டனில், காட்டேஜ் எல்லாத்துலேயும் வேலை பார்த்துக்கிட்டது. சஞ்சு, விக்ரமோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிச்சது தான். நம்பிக்கையோட கம்பெனியில் அவளை வேலை செய்யட்டும்னு சொன்னாங்க. அப்புறம் அவளே தனியாக தான் இருப்பேன்னு அடம் பண்ணி தான் இப்போ இங்கே இருக்கா. இப்போ மறுபடியும் பெரியவங்க இறந்துட்டாங்க, வரமாட்டாங்கன்னு அதே விஷயம் பேசி அவகிட்ட அவங்களுக்கு சாமி கும்பிடணும் அது இதுன்னு சொல்லவும் அக்ஷா அதே பதில தான் இப்போவும் திருப்பி சொல்கிறா. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, அவங்க வந்துடுவாங்க, ஸோ விட்டுருங்கன்னா வழுகிறா. அதனால தான் இன்றைக்கும் ரஞ்சித்துக்கும் அக்ஷாவுக்கும் திரும்பவும் பிரச்சனை வந்துடுச்சு என்று கூறி முடித்தாள் பிரியா.